நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வடக்கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. கடலப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம வேக வச்சு இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், 5 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கறிவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்புறம் நம்ம உதுத்து விட்ட மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்புனால தண்ணி கொஞ்சம் இருக்கும். தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி